இந்தம்மா, இது போட்டோ ஸ்டுடியோ இல்ல, ஆஸ்பத்திரி. எனக்கு தெரியும், போயா. பொம்பளையாவா? அடங்காப்படாரு மாதிரி. குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. உங்களுக்கு என்ன உடம்புக்கு? என்ன பார்த்தா தெரியலையா? இருமல? சொல்லுங்க. என்ன டாக்டர், பொம்பளைங்களை கண்டா இப்படி பயப்படுறீங்க? நான் இது வரைக்கும் பொம்பளைங்களை கண்டு பயப்பட்டது கிடையாது. ஆனா உங்களை பார்த்தா கொஞ்சம் பயமாவே தான் இருக்கு. ஓஹோ, இது கண் அடிக்கிற வியாதி. இதுக்கு திருப்பி கண் அடிக்கிறவன் தான் லாயக்கு. அதுக்கு எம்பிபிஎஸ் படிச்சவன் தான் வேணுங்கிறது இல்ல. வெளியே போய் தேடுங்க. நெக்ஸ்ட். உமா, உன்னை தாண்டி கூப்பிடுறாரு. உனக்கு என்னமா உடம்புக்கு? ராத்திரி எல்லாம் தூக்கமே வர்றதில்ல டாக்டர். அப்படி தப்பி தவறி தூங்குனா கனவுல அதே முகம் திரும்ப திரும்ப வருது. இப்ப புரியுதா டாக்டர்? ஒண்ணு புரியுது. நீ பெட்டர் கண் அடிக்கிறது இல்ல. ஒண்ணு பண்ணுமா, கனவுல வர்ற அந்த முகத்தை நேரடியாவே தேடி பாத்துறேன். நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதுதான் என்ன பார்க்க மாட்டேங்குது. என்னது, கால்நடை ஆஸ்பத்திரி மாதிரி ஆளாளுக்கு உள்ள நுழைஞ்சிட்டீங்க. யூ ப்ளீஸ் கெட் அவுட். நெக்ஸ்ட். விமலா கமலா, உங்களை தாண்டி கூப்பிடுறாரு. அதுவும் உங்க கூட்டம் தானே? என்ன விளையாடுறீங்க? கம்பவுண்டர் அவங்களை அப்படியே திருப்பி அனுப்ப. அம்மா உள்ள வராதீங்க, நான் டாக்டர் இன்னைக்கு லீவு. யூ கெட் அவுட் ப்ளீஸ், கெட் அவுட். போங்கம்மா. பொம்பளைங்களை கண்டாலே இந்த பயம் பயப்படுறாரு. நல்ல டாக்டர். ஏய், சாவக்கரையாக்கியா இருக்குது. எங்க டாக்டரே உயிர் வாங்குறீங்க. அப்பா, இனிமே அந்த பொம்பளை பேஷண்ட் எல்லாம் அலோவ் பண்ணாதே. ஆம்பளை பேஷண்டே போதும். ஏன் சார்? பொம்பளை பேஷண்ட்லாம் ரொம்ப தொந்தரவா இருக்கப்பா. ஏன்டா அறிவு கட்டுடைய? பொம்பளைங்களுக்கு வைத்தியம் பார்த்தா என்ன? உன்னை நான் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக அந்த சீட்டுக்கு ஒவ்வொருத்தன் காலனியா விழுந்து உன்னை எம்பிபிஎஸ் பாஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு பிளான்ல ஏத்தி கீழே இறக்கணனே. அதுக்காக தான் நீ பொம்பளைங்களுக்கு வைத்தியம் பார்க்க மாட்டேங்கிறியா? ஆம்பளைங்களும் பணம் கொடுக்குறாங்களே, அது போதும். அது சரி, அது இருக்கட்டும். நீ எதுக்கா ஏன் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க? அப்படிதான் போடுவேன். நீ பெண்களுக்கு வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு சொன்னியே, அப்ப நான் ஜட்டியோட நின்னுட்டு இருந்தேன். கோவத்துல உன் பேண்டையும் சட்டையும் போட்டுட்டு வந்துட்டேன். ஏன் உங்க ட்ரெஸ் எல்லாம் என்னாச்சு? உங்க அம்மா துவைக்கிறா. ஆமா, சோப்பு கூட வாங்கி கொடுத்துருக்க மாட்டேங்களே துவைக்க. நல்ல வேளை நான் உங்களுக்கு பொண்ணா பிறக்கல. என்னடா சொல்லிட்டு போறான்? அவர் பொண்ணா பிறந்திருந்தா நீங்க புடவையை கட்டியிருப்பீங்களா? அடே, அப்படி நான் புடவைய கட்டிட்டு ஒரு அடி அடிச்ச இந்த கண்ணனை வெயி கொட்டுவானுங்க தெரியுமா? மாமா, இந்த ஆல்பத்தை பார்க்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அலமாரில பூட்டி வைக்கிறேன். அப்பா கணேஷ், நீ நிம்மதியா போய் சேர்ந்துட்ட வீரனா. ஆனா தவிக்கிறது நாங்க. உன் பொண்டாட்டி மிலிட்டரிக்கார சம்சாரம்ன்றதை நிரூபிக்கிறப்பா. அவழத நிறுத்திட்டு எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறான். உன் பையன் பெரிய தியாகியோட மகன்றத தினம் நிரூபிச்சு காட்டுறான். இந்த கிழமை சாந்தி, கண்ண வந்துட்டானம்மா? இல்ல மாமா, இன்னும் வரல.
குருடி பந்த குண்டு. ஏன்பா பந்த பார்த்து அடிக்க கூடாது? என் பொம்மை எல்லாம் உடைஞ்சு போச்சு பாரு. பொம்மையை பார்த்து தானே அடிக்க சொல்லணும். அடிக்க சொல்றேன். பால குடு. அடுத்த பால் வந்துச்சுன்னா உன் நாயை கேட்ச் பிடிக்க சொல்லு. வாடா போலாம். உங்க தாத்தா அடிச்ச பந்து பக்கத்து வீட்டு பொம்மை எல்லாம் உடைச்சிருச்சுடா. எங்க? அக்கா, பொம்மை எல்லாம் உடைஞ்சு போயிடுச்சா? நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுக்கா. என்ன சொன்ன? மன்னிச்சிடுன்னு சொன்னேன். எப்படி கூப்பிட்டேன்? அக்கான்னு கூப்பிட்டேன். தம்பி, நானாத என் பேரு மீனா. ஆனா என்ன எல்லாரும் குருடின்னு தான் கூப்பிடுவாங்க. அக்கான்னு கூப்பிட்டது இதான் முதல் தடவை. அக்கா, நான் உடைச்ச பொம்மைக்கெல்லாம் காசு கொடுத்துடுறேன். நீ காட்டினிய பாசம், அதுக்கு விலை நான் எத்தனை காசு தர முடியும்? போனா போட்டோம், நான் எல்லாமே புதுசா செஞ்சுக்கிறேன். தம்பி, எனக்கு ரொம்ப நாளா கண்ணம் பொம்மை செய்யணும்னு ஆசை. கண்ண அழகுன்னு சொல்லுவாங்க. இப்போ உன்னை தொட்டு பார்த்ததுக்கு அப்புறம் கண்ணம் பொம்மை செய்யணும்னு இருக்கு. எனக்காக கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கேன். எங்கே? கொஞ்ச நேரம் என்ன, எப்ப கூப்பிட்டாலும் உன் பக்கத்திலேயே இருப்பேன். கொஞ்சம் ஆ, 10 நிமிஷத்துல அங்க வர்றேன். எக்ஸாக்ட்லி 10 மினிட்ஸ். ஓகே சார், இன்னைக்கு 10 மணிக்கு நம்ம மில்ல போர்டு மீட்டிங் இருக்கு. எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குது. நான் புறப்பட்டுட்டே இருக்கிறேன். என்ன மாமா இது? முக்கியமான பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு முடிவு எடுத்தாகணுமா? மேனேஜிங் டைரக்டர் நீங்க இல்லன்னு எப்படி? நான் போறது எல்லாத்தையும் விட முக்கியமான வேலை தெரியுமா? போர்ட் மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ண சொல்லுங்க. சார், நம்ம எஸ்டேட் தொழிலாளிங்க ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க. பண்ணட்டுமே. ஸ்ட்ரைக்கா? ஆமா மாமா, நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இன்னைக்கு நீங்க எஸ்டேட்டுக்கு போயிட்டு வரதா நல்லது. நோ, எஸ்டேட்டுக்கு நாளைக்கு போய்க்கலாம். ஆனா இந்த வேலைக்கு நாளைக்கு போக முடியாது. அவர் சொல்றதை கேட்டா நிலைமை நாளைக்கு வரைக்கும் தாங்காது போல இருக்கு. இந்த வேலையை அப்படித்தான் நாளை வரைக்கும் தாங்கவே தாங்காது. என்ன மாமா இது? இத்தனையும் விட்டுட்டு போற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? நீ விட மாட்டிய? கண்ணன் பள்ளிக்கூடத்துல பசங்க எல்லாம் சேர்ந்து பிக்னிக் போறாங்கல்ல, ஆமா, கூட நானும் போறேன். இத வந்துட்டா கண்ணா. ஏமா, இதத்தான் முக்கியமான வேலைன்னு சொன்னாங்களா? அவருக்கு இந்த உலகத்துல எல்லாத்த விட முக்கியம் அவர் பேரன்தான்.